அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அண்ணா பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 6ல் இருக்கிற தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் அரசியல் இயக்கங்களின் வளர்ச்சி. இந்த யூனிட் 6 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முக்கியமான ஒரு பாடம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான ஒரு பாடத்தை பார்க்க போறோம். அந்த பாடத்துடைய டைட்டில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த பாடத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த பாடத்தை நிறைய டைம் பார்த்துருப்போம் யூடியூப்ல. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமா கையாள போறோம். அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் டைப்ல நம்ம கொடுக்க போறோம். அப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அப்போ வினாவும் விடை வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறோம். இந்த வினா விடை வகையில எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாடத்தை முழுசா மாணவர்கள் உள்வாங்குற மாதிரி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்குது நம்ம பயிற்சி மையம். அப்போ இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வந்து பாத்தீங்கன்னா உள்ள சப்டைட்டில் இருக்குங்க. பாளையங்கள் இருக்கு, பாளையக்காரர் முறை இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர்லாம் யார் யாருன்னு இருக்கிறாங்க. ஸோ இது அத்தனையுமே ஒவ்வொரு சப்டைட்லயும் நம்ம பார்க்க போறோம். பாளையக்காரர் புரட்சி அப்படின்னு. அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்ல இருக்கிறதுனால அனைத்து மாணவர்களும் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா வியூ ஆகும். அப்போ வியூ ஆகும்போது அந்த கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கும் போதே நீங்க ஒரு பேப்பர் எடுத்து ஆன்சர் போட்டுக்கிட்டே வாங்க. இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு 20 வினாக்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 20 வினாக்கள்ல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 20க்கு 20 யார் வாங்குனீங்க அப்படின்றதெல்லாம் நீங்க யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம எந்த பாடம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற ஒரு பாடம். இந்த பாடத்துல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்களேன். அப்ப இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாளையம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறாங்க. ஸோ பாளையம் எப்படி உருவாச்சு, இந்த பாளையம்னா என்ன, யாருடைய ஆட்சி காலத்துல பாளையங்கள் உருவாச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ரெண்டாவதாக என்ன பார்க்க போறோம்னா, பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாளையக்காரர்களை ஃபுல்லாவே பார்க்க போறோம். அப்போ இது எப்படி வடிவமைச்சிருக்கு நம்மளுடைய அண்ணா பயிற்சி மையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் அண்ட் டைப்ஸுங்க. இப்போ பாளையம் அப்படின்னா பாளையத்துல இருந்து ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குங்க. அப்ப இந்த 20 கொஸ்டின்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கொஸ்டின்ஸ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலது ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பயிற்சி மையம் எடுத்த கொஸ்டின்ஸும் இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்கமிங் வரப்போற டிஎன்பிசில குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், ஸோ அப்கமிங் வரப்போற கொஸ்டின்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா யூகிச்சு அழகா கொடுக்கப்பட்டிருக்குங்க. அப்போ பாளையம் அப்படின்னா ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகவே ஆகாது. எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி இண்டிவிஜுவலா சப்டைட்டில் பிரகாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த கிளாஸஸ் நம்ம முழுக்க கொண்டு போக போறோம். அதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் பாளையம் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் பார்க்க போறோம், அதுக்கு அடுத்தபடியா பாளையக்காரர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப 72 பாளையங்கள் இருக்கு. அப்ப 72 அரசர்களுமே பாளையக்காரர்கள் தான். அப்ப 72 அரசர்களை பத்தியும் நம்ம மேலோட்டமா பார்க்க போறோம். அதுல முக்கியமா யாரெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த கிளாஸ்ல பூலித்தேவன் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் பார்க்க போறோம், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, அதுக்கப்புறம் கரடி கருத்தன், குயிலி, ஒண்டி வீரன், இந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பூலித்தேவன் அப்படின்னு ஒருத்தர் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்ல முதல்ல ஆங்கிலேயர் முதல் தமிழக மாவீரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவன். அப்போ பூலித்தேவன்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்க போறோம். அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 20 நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளாசிஃபை பண்ணி என்னென்னலாம் இருக்கு, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ அப்கமிங் வரப்போற எக்ஸாம்லயும் எப்படி கொஸ்டின்ஸ் அமையலாம், அது மட்டும் இல்லாம பயிற்சி மையம் எடுத்திருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத கரெக்டா 1 by 1 அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாளையம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப பாளையக்காரர் புரட்சியில பாளையம் அப்படின்ற ஒரு சப்டைட்ல மட்டுமே ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 20 பார்க்க போறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் இப்போ டிஸ்பிளேல வியூ ஆகும். அப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸா பாருங்க, நானும் படிக்கிறேன். ஸோ நீங்க முதல்ல சொன்னா போல ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் நீங்க மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆன்சர் போட்டுடுவாங்க பேப்பர்ல. ஸோ கடைசியா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் தெரிஞ்சா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் பாடம் நடத்தும் போதே கிளாஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணும் போதே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சரை சொல்லலாம். அதன் அடிப்படையில இன்னைக்கு முதல் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம், வாங்க பார்ப்போம். ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இதுல பாளையக்காரர்கள் புரட்சியை பாக்குறோங்க. இந்த பாளையக்காரர் புரட்சியில முதல் கொஸ்டின்ஸ் பாளையத்தை பத்தி பார்க்க போறோம். அதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாயங்காரா முறை இந்தியாவில் எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா பாருங்களேன். when நாயங்கார் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நாயங்கார முறைனா என்ன? அப்ப விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்துல எல்லாம் கவனிங்க,
விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு முறை தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயங்கார முறை. அந்த விஜயநகர பேரரசுல நிர்வாக அமைப்புக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நாயங்கார முறைங்க. இந்த நிர்வாக முறைக்காக கொண்டு வரப்பட்டது நாயங்கார முறைன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இருந்தாலும் இந்த நிர்வாக முறையில என்னென்னலாம் அடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரி வசூலித்தல் அடங்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நில வரியை குறிக்கிறதுக்காக அடங்குது. அதே போல இந்த நாயங்கார முறை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு மெத்தடும் இதுல சொல்லுதுங்க இந்த நாயங்கார முறையில. அப்ப இந்த நாயங்கார முறை விஜயநகர பேரரசுல உருவாக்கப்பட்ட ஒரு நிர்வாக அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிர்வாக அமைப்பு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த விஜயநகர பேரரசுடைய சிறப்பா பணிபுரிஞ்ச கிருஷ்ணதேவராயரை நமக்கு ஞாபகம் வரணுங்க. ஸோ அவருடைய அந்த ஆட்சி காலத்துலதான் இந்த நாயங்கார முறை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ நல்லா பாருங்க, நாயங்கார முறை இந்தியாவில் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அப்ப விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்துல நிர்வாக அமைப்பை குறிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் நாயங்கார முறை. அப்ப விஜயநகர பேரரசு அப்படின்னும் போது எத்தனையாம் நூற்றாண்டுறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. விஜயநகர பேரரசு தொடங்கப்பட்டது 1336 துங்கபத்ரா நதிக்கரையில தொடங்கினாங்க. அப்ப 12ஆம் 13ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுவோம். ஆனா கரெக்டா எக்ஸாக்டா விஜயநகர பேரரசு ஆட்சி காலம் தான். பட் எந்த நூற்றாண்டுல இவங்க தொடங்குறாங்க இந்த முறை நடைமுறைக்கு வருதுன்னு சொல்றாங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த நாயங்கார முறை பாளையக்கார முறைக்கு அடித்தளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாளையக்கார முறைக்கு அடித்தளமே எதுன்னு பாத்தீங்கன்னா நாயங்கார முறை. அப்போ அடித்தளம் அப்படின்னும் போது எந்த நூற்றாண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 16ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி நம்முடைய புத்தகம் தெளிவா கொடுக்குதுங்க. ஸோ இந்த ஆன்சர் நீங்க கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 1.5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய கரெக்டான டிஸ்கஷனுங்க. ஸோ அடுத்தபடியா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின்ஸ். ஸோ ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயக் அல்லது நாயங்கார முறையை மறுசீரமைப்பு செய்து அதற்கு சட்ட அங்கீகாரத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா பாருங்க, இதுக்கு சட்ட அங்கீகாரத்தை கொடுத்தவங்க யாருன்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ விஸ்வநாத நாயக்கர், ஆப்ஷன் பி கிருஷ்ணதேவராயர், ஆப்ஷன் சி அரியநாதர், ஆப்ஷன் டி பிரதாபருத்ரன். Who recognized and given legal recognition to நாயங்காரா சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல யாரு சட்ட அங்கீகாரத்தை கொடுத்தா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க, பார்க்கலாம். அப்ப முதல் நாயக் அல்லது நாயங்கார முறைனா என்ன? இப்பதான் நம்ம பார்த்தோம் விஜயநகர பேரரசுல ஒரு நிர்வாக அமைப்பை குறிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் நாயங்கார முறை அப்படின்னு சொன்னோம். அதுவும் யாருடைய ஆட்சி காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல அப்படின்னு சொன்னோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த கிருஷ்ணதேவராயர் யார் சார் அப்படின்னா விஜயநகர பேரரசுல சிறப்பா பணிபுரிஞ்ச ஒரு அரசருங்க. இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஆட்சி காலத்துல ஒரு பதவி ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த பதவிக்கு பேரு நாயப். இந்த டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கப்பட்ட ஒரு வினாங்க, நாயப் என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லி. அப்ப நாயப் அப்படின்னு ஒரு பதவியை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு நம்ம கிருஷ்ணதேவராயர். அப்ப இந்த நாயப்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படைத்தலைவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். படைத்தலைவன் அல்லது படை தளபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த நாயப்ல இருந்தா எது உருவாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயக்கர்கள் உருவாங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நல்லா பாருங்களேன், அப்ப இந்த நாயக் அப்படின்றது யாருடைய ஆட்சி காலத்துல தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துலதான். ஸோ அவரு தான் முதல்ல இதுக்கு என்ன பண்றாருன்னா சட்ட அங்கீகாரத்தை பெற்று தராரு நம்ம கிருஷ்ணதேவராயர். அப்ப இந்த கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் ஆன்சருங்க. ஸோ அவரு தான் முக்கியமான ஒரு நபர், சட்ட அங்கீகாரத்தை கொடுத்தார். அதுவும் நம்ம பள்ளி பாடப்புத்தகம் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் ஆற்றிய இராணுவ சேவைக்காக அவருக்கு கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும். இந்த 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 கண்டென்ட்டுக்கு ஏத்த நபர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். அப்ப கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா அப்போ யாரானா இருங்க, ஒரு தனிநபரானா இரு, இராணுவ வீரனா இரு, அல்லது படைத்தலைவனா இரு, யாரானா இரு, உனக்குள்ள திறமையை நீ நிரூபிச்சு காமிச்சிட்ட அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதவி நாங்க கொடுப்போம். அந்த பதவிக்கு பேரு நாயப். இந்த நாயப்பு தான் நாளடைவுல என்னவா மாறிட்டாங்க அப்படின்னா நாயக்கர்களா மாறிட்டாங்க. கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்துல சட்ட அங்கீகாரத்தையும் பெற்று தராரு. ஸோ இதுதான் ரெண்டாவது கொஸ்டின்ஸ்க்கு உண்டான கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி பாம்பே, கிருஷ்ணதேவராயர். ஸோ அடுத்தபடியா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாளையம் என்ற சொல் டேஷை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3ங்க. பாளையம் என்ற சொல் டேஷை குறிக்கும். அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒரு பகுதியா இருக்கலாம், ஆப்ஷன் பி ஒரு இராணுவ முகாமா இருக்கலாம், ஆப்ஷன் சி ஒரு சிற்றரசா இருக்கலாம், ஆப்ஷன் டி மேற்காணும் அனைத்தும் அப்படின்னு சொல்லி இந்த வினா கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசில கேட்கப்பட்ட ஒரு வினாங்க. பாளையம் என்ற சொல் டேஷை குறிக்கும் அப்படின்னு சொல்லி. அதே ஆங்கிலத்துல பாருங்களேன், the word பாளையம் means a domain, a little kingdom, a military camp, all of the above அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல எது ஆன்சர் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம்.
அப்ப பாளையம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்ப பாளையம் அப்படின்றது நம்ம பள்ளி பாடப்புத்தகம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பகுதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 50 நபர்கள் தங்குற மாதிரி, உதாரணத்துக்குங்க ஒரு 50 நபர்கள் தங்கறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பகுதி. 50 பேர் 50 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அது ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல ஒரு ராணுவ முகாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் ராணுவ முகாம்? ஒரு சீஃப் கமாண்டர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ராணுவ படைவர்களை கூட்டிக்கிட்டு எல்லை பகுதியில ஒரு ராணுவ முகாம், ஒரு டென்ட் கோட்டா மாதிரி போட்டுக்கிட்டு அங்க தங்கலாம். ஸோ அதுதான் ராணுவ முகாம். ஸோ அதையும் நம்ம சொல்லுதுங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு சிற்றரசு. இப்ப அந்த 50 நபர் சொன்ன இல்லைங்களா, இங்க ஒரு 50 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப 50 குடும்பம் இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசர் இருக்கிறார். ஸோ அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பாளையம் அப்படின்னு சொல்லுது. அப்ப நல்லா பாருங்களேன். அப்ப பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியா இருக்கலாம், அதுக்கு பேர் தான் பாளையம்னு சொல்லுது. ஒரு ராணுவ முகாமா இருக்கலாம், அதுக்கு பேர் தான் பாளையம்னு சொல்லுது. ஒரு சிற்றரசா இருக்கலாம், அதுக்கு பேர் தான் பாளையம்னு சொல்லுது. அப்ப இந்த வினாக்கு சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்காணும் அனைத்தும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா சரியான விடைங்க. அப்ப பாளையம் என்ற சொல் அப்படின்றது ஒரு பகுதியா இருக்கலாம், ராணுவ முகாமா இருக்கலாம், சிற்றரசா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆல் ஆஃப் தி அபோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பாளையம்னா என்ன அப்படின்றது நம்ம சொல்லுது. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்களேன். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான கொஸ்டின்ஸுங்க. இது அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த கொஸ்டின்ஸை நல்லா விட்டு நோக்குங்க. இதுக்குண்டான ஆன்சரும் கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. படிக்காவல் அல்லது அரசு காவல் என்பது பாளையக்காரரின் காவல் காக்கும் கடமையை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்து தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர் அப்படின்னு சொல்லுதுங்க. 2. 3. நாயக்க மன்னர்களால் 72 பாளையங்கள் உருவாக்கப்பட்டன. இவற்றுள் எது சரி அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்போ இப்ப நம்ம பேசின ஸ்டேட்மெண்ட்ல எது சரி அப்படின்னு சொல்லுது. ஆங்கிலத்துல பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். படிக்காவல் ஆர் அரசு காவல் refers to the policy duties of the பாளையக்காரர்ஸ். 2. விஸ்வநாத நாயக்கர் introduced the பாளையக்கார system in தமிழ்நாடு. 3. 72 பாளையர்ஸ் were created by the நாயக் rulers அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அமௌங் திஸ் எது கரெக்ட், விச் ஆர் கரெக்ட் ஆர் ராங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸை நம்ம கரெக்டாக அணுகலாம். அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்றத பாருங்க. அப்போ இது மேற்கூறிய தகவல்ல எது எதெல்லாம் சரி அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ பாளையக்காரர்களுடைய காவல் காக்கிற கடமைக்கு பேரு படிக்காவல்னு சொல்லலாம் மற்றும் அரசு காவல் அப்படின்னு சொல்லலாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா சரி. இதை தான் நம்ம பள்ளி பாடப்புத்தகம் என்ன சொல்லுதுன்னா படிக்காவல் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஊர்காவல் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது என்ன சார் ஊர்காவல்? உதாரணத்துக்கு அரசு இயந்திரத்துல, அதாவது நம்ம அரசு கருவூலங்கள்ல அமௌண்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், அதாவது கஜானால அரசு கருவூலங்கள்ல காசு இல்லைன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பாளையக்காரர்களே ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா காவல் காப்பாருங்க. அப்ப காவல் காக்கிறவருக்கு ஊதியம் கொடுக்கறது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காசு 10 ரூபா, உதாரணத்துக்கு 10 ரூபா படியா வாங்குவாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லையும் கலெக்ட் பண்ணி அந்த காவல் காக்கிறவங்களுக்கு ஊதியம் கொடுத்தா அந்த காவலுக்கு பேரு படிக்காவல். அதுவே அரசு காவல் அப்படின்னா அரசு கருவூலங்கள்ல இருந்து காவல் காக்கிறவனுக்கு சம்பளமா ஊதியம் கொடுத்தா அந்த காவலுக்கு பேரு அரசு காவல். இதுதாங்க விஷயம். அப்ப படிக்காவல் முன்னால நம்ம மக்கள் எப்படி சொல்லி அழைச்சாங்கன்னா ஊர்காவல்னு சொன்னாங்க. அரசு காவலை நம்ம எப்படி சொல்லி அழைச்சோம் முன்னாள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தலக்காவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு புது பாயிண்ட்டுங்க. அப்ப பாளையக்காரர்கள்ல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த முதல் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சரிங்க. அப்ப அவங்களுடைய காவல் காக்கிற கடமையை படிக்காவல் அரசு காவல் அப்படின்னு சொல்லுது. 2வது பாருங்களேன். தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர். ஆமாங்க. ஸோ இவர் தான் விஸ்வநாத நாயக்கர் தான் அறிமுகப்படுத்துவார். அதாவது நாயக்கர் அப்படின்ற பதவி எப்படி வந்துச்சு அப்படின்னா நாயப்பன்ற முறையில வந்துச்சு. அந்த நாயக்கர்கள் வழி வந்த முதல் நாயக்கர் யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். அதாவது மதுரையில் அரியணை ஏறிய அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக் தெளிவா சொல்லுங்க. மதுரையில் அரியணை ஏறிய 1529 அரியணை ஏறிய முதல் நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர். அவருடைய ஆட்சி காலத்துலதான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த நாயக்கர் முறை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தமிழகத்தில் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்படுது. ஆனா அது மட்டும் இல்லாம இவருடைய அமைச்சர் ஒருத்தர் இருப்பாருங்க அரியநாதர். அவர் உதவியாலும் கூட பாத்தீங்கன்னா இது தொடங்கப்படுது. அதுவும் உண்மையே. சரியா? ரைட். அடுத்து நாயக்க மன்னர்கள் 72 பாளையங்கள் உருவாக்கப்பட்டது. ஆமாங்க. கிட்டத்தட்ட பரம்பரையா 72 பாளையங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகம் தெளிவா சொல்லுது. அப்ப இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டுங்க. அப்ப எதுவுமே தவறு இல்லை. மேற்கூறிய அத்தனை தகவலுமே பாளையங்கள் பத்தி சரிங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது நம்ம முக்கியமா பார்க்க போறோம். பாளையக்காரர்களின் பணிகள்
ஆவண கீழ்கண்டவற்றுள் எது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாளையக்காரர்களுடைய பணிகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாளையக்காரர்கள் பணிகள் அப்படின்னும் போது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாளையக்காரர்கள் தன்னிச்சையா செயல்பட்டாங்கன்ற ஒரு வரியை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஒவ்வொரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டும் பாளையக்காரர் முறையை பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா, பாளையக்காரர்கள் தனிக்காட்டு ராஜாக்கள்னு தெரிஞ்சுக்கிங்க. அவங்க ஏன்னா யாருடைய உதவியும் இல்லாம தன்னிச்சையா செயல்படக்கூடியவங்க. ஆனா அவங்க பேரரசுக்கு கட்டுப்பட்டவங்க தான். அதாவது இவங்க ஒரு சிற்றரசு தான், தன்னுடைய கப்பத்தை பேரரசுக்கு கட்டுறாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. அப்ப பேரரசுக்கு கட்டுப்பட்டவங்க தான், ஆனா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்குள்ள அவங்களே தனிக்காட்டு ராஜாக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்க ஈஸியா ஆன்சர் போடலாம். எங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். பாளையக்காரர்களின் பணிகள் ஆவணங்கள் கீழ்கண்டவற்றுள் எது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னென்ன பணி ஆவணங்கள் அப்படின்றத பாருங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆன்சர் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், யார் கமெண்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி. இதுவே ஆங்கிலத்துல பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாளையக்காரஸ்? கலெக்டிங் டாக்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிங் லேண்ட்ஸ், ஏரிங் கேசஸ், மெயின்டைனிங் லா அண்ட் ஆர்டர். அப்ப இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க பணிகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பணி சொல்றாங்க பாருங்களேன், வரி வசூலித்தல். ஆமா, பாளையக்காரர்களுடைய பணி ஆவணங்கள் வரி வசூலித்தல் தான். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பூலித்தேவன் ஒரு அரசர் அப்படின்னா, அப்ப அந்த பகுதிக்குட்பட்ட நெற்கட்டும் செவ்வல் பகுதிக்கு உட்பட்ட அத்தனை வரிகளுமே வந்து பாத்தீங்கன்னா யார் வசூல் பண்ணுவார்னா அந்த அரசர். அப்ப அந்த அரசர் மூலியமா ஒரு ஆளை நியமிச்சு அந்த வரியை வசூல் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுடைய பணிகள்ல முதல் பணி வரி வசூலித்தல். சரிங்க. ரெண்டாவது பாருங்களேன், நிலப்பகுதிகளை நிர்வகித்தல். அப்ப நிலப்பகுதியை நிர்வகித்தல் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அதே அரசர் பூலித்தேவன் இருக்கிறாரு, நெற்கட்டும் செவ்வல் பகுதி இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 50 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கலாம் நெற்கட்டும் செவ்வல் பகுதியில். அந்த 50 ஏக்கருமே யார் பாதுகாப்பா பார்ப்பார்னா அந்த அரசர் பார்ப்பார். அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி, நிலப்பகுதிகளை நிர்வகித்தல். அடுத்து மூணாவது பாருங்களேன், வழக்குகளை விசாரித்தல். அது என்ன வழக்குகள்? இப்ப நிலப்பகுதி நிர்வாகத்தை பாக்குறாரு. இப்ப நிலத்துல 50 ஏக்கர் நம்ம சொன்னோம். அந்த 50 ஏக்கர்ல 50 விவசாயிகள், தனித்தனி முறையான விவசாயிகள் இருக்கிறாங்க. பட்டாக்கள் வாங்கி பட்டா நிலத்தோட அவங்க இருக்காங்க. அப்ப அந்த நிலப்பகுதி நிர்வாகத்துல 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை, அவர் அடிச்சிட்டாரு, இவர் அடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப உடனே அடிச்சதுன்னு சொன்ன உடனே மீண்டும் எங்க வருவாங்க அப்படின்னா அரசர்கிட்ட தான் வருவாங்க. அப்ப அரசர் தான் அந்த வழக்குகளை தீர்த்து வச்சு 2 பேருக்குமே சமாதானம் பண்ணுவாங்க. ஏன் இன்னும் கூட நம்ம புத்தகங்கள் நிறைய சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பாளையக்காரர்கள் ஆட்சியின் போது எந்த ஒரு பாளையக்காரர்களுக்கு உட்பட்ட பகுதிகளை சார்ந்த மக்கள் காவல்துறையை நாடவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாருமே போலீஸ் ஸ்டேஷனே போல. அந்த அளவுக்கு வழக்குகளை விசாரிச்சு தீர்த்து வச்சது யாருன்னா இந்த பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வழக்குகளை விசாரித்தலும் சரிதான். அடுத்து மூணாவது பாருங்களேன், லாஸ்ட் ஒன் பாருங்க, நாலாவது, சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல். ஆமாங்க, எந்த ஒரு அசம்பாவியம் ஏற்படாம. இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க, அந்த 2 பேர் அடிச்சது 20 பேரா ஆகாம, ஸோ எந்த ஒரு கலவரமும் ஏற்படாம பாதுகாக்கிறாங்க. அப்ப சட்டம் ஒழுங்கையும் சரியா கடைபிடிக்கிறாங்க. அப்ப நாலாவதும் சரிதான். அப்ப இவங்களுடைய பணிகள் ஆவணத்துல கண்டவற்றில் எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா, அனைத்தும் சரிதான். சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ்ங்க. அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பாருங்க, இந்தியாவில் பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? இந்தியாவில் பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ விஸ்வநாத நாயக்கர், ஆப்ஷன் பி அரியநாதர், ஆப்ஷன் சி பிரதாபருத்ரன், ஆப்ஷன் டி ஆங்கிலேயர்கள். ஹூ இன்ட்ரடியூஸ்டு பாளையக்கார சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப யாரு தான் இந்தியாவில் பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் முதல்ல பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை யாரு முறையா கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்கலாங்களா. ஆந்திராவை சார்ந்த, ஸோ அவர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சார்ந்தவர். ஆந்திராவில் அவருடைய ஆட்சி பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராங்கல்ங்க. ஆந்திராவில் அவருடைய ஆட்சி பகுதி அப்படின்னு பார்க்கலாம், வாராங்கல்ல ஆட்சி செய்தார். அப்ப வாராங்கல் அப்படின்றது அவருடைய ஆட்சி பகுதி, அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்ப வாராங்கல்ல இவர் எந்த வகை அரசர் அப்படின்னு பார்க்க போறோம்? காகதிய அரசர். ஸோ இவர் வந்து காகதிய அரசர். அது என்ன சார் காகதிய அரசர்? இவ்வளவு நேரம் சொன்னீங்க ஆந்திரா புரியுது ஒரு பிளேஸ், வாராங்கல்ன்றது ஒரு பிளேஸ், ஆட்சி செய்தார்ன்றீங்க. அப்ப காகதிய அரசர் அப்படின்னா சிற்றரசர். நம்ம தென்னிந்திய வரலாறுல நம்ம படிப்போம், சேர, சோழ, பாண்டியர், பல்லவர்களை படிப்போம். கூடவே சில சிற்றரசர்களும் படிப்போம், சாளுக்கியர்கள், எய்சாளர்கள், ராஷ்டிரகூடர்கள், காகதியர்கள் அப்படின்னு படிப்போம். அந்த வகையில இவர் ஒரு சிற்றரசர். அதனாலதான் நம்ம காகதிய அரசர்னு சொல்றோம். அப்பேற்பட்ட அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதாபருத்ரன். ஸோ இவருடைய ஆட்சி காலத்துல தான் இந்தியாவில் முதல்ல எதை தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையத்தை அறிமுகம் செய்யறாங்க அல்லது தோற்றுவிக்கிறாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதாபருத்ரன். சார் விஸ்வநாத நாயக்கர் இருக்காரு, அவரு தமிழகத்துல பாளையத்தை அறிமுகம் செய்தவர். சரிங்களா, அப்ப அரியநாதர் விஸ்வநாத நாயக்கருடன் உதவியா இருந்தவர் தான் அரியநாதர். அப்ப ஆங்கிலேயர்கள் எதுவுமே பண்ணல, நம்மள அடிமைத்தனத்துல தான் வச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த 4 ஆப்ஷனுக்கு உண்டான பொருளுங்க.
அப்ப இந்த கொஸ்டின்ஸ்ல ஹூ இன்ட்ரடியூஸ் பாளையக்கார சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னு கேட்டா நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதாப ருத்ரன். இவருடைய ஆட்சி காலத்துல தான் நமக்கு எதை தோற்றுவிக்கிறாங்கன்னா பாளையங்களை தோற்றுவிக்கப்படுதுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்தியாவில் பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்த அரசு எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதான் நம்ம தெளிவாக பார்த்தோம் சரிங்களா. அப்போ ஆந்திராவை சார்ந்தவர்னு பார்த்தோம். ஸோ எந்த அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகதிய அரசு அப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த வினாக்கு சரியான விடை காகதிய அரசு. விச் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்டு பாளையக்கார சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னும் போது காகதிய கிங்டம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆந்திராவை சார்ந்த வாராங்கல் பகுதியை ஆண்ட காகதிய அரசரான பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்துல தான் இது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையத்தை அறிமுகம் செய்யறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை எவ்வாறு அழைத்தனர்? ரொம்ப அருமையான ஒரு கொஸ்டின்ஸுங்க. டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ், அதுவும் ஸ்டேட்மெண்ட்ல வச்ச ஒரு கொஸ்டின்ஸ். அப்போ ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்றது கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச ஆன்சர் போடுங்க, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ போலிகார், ஆப்ஷன் பி நாயக்கர், ஆப்ஷன் சி பாளையக்காரர், ஆப்ஷன் டி பாலமு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஹவு த பாளையக்காரஸ் கால்டு பை த பிரிட்டிஷ். அப்போ பிரிட்டிஷ்காரங்க பாளையக்காரர்களை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்க போறோம். போலிகார், நாயக், பாளையக்காரஸ் அண்ட் பாலமு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இது என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களை பாளையக்காரர்கள் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்றதுக்கு உண்டான பொருள் நம்ம பார்க்கலாம். ஒரு ஆத்தர் புக்ல சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாளையக்காரர்கள் அப்படின்ற வார்த்தை அவங்களுக்கு ஆங்கிலேயருடைய ப்ரொனவுன்சியேஷன் வரல, அவங்களுடைய உச்சரிப்பு, அதாவது வாய் வழியா சொல்லக்கூடிய அந்த உச்சரிப்புல பாளையக்காரர் அப்படின்னு சொல்ல முடியல. அதனாலதான் அவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போலிகார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ ஆனா உண்மையிலேயே இந்த பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா போலிக்காரர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அப்ப போலிக்காரர்னா என்ன பொருள் சார் தமிழ்ல அப்படின்னா பொய்யானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. அப்ப பாளையக்காரனாவே பொய்யானவன் தான், வரியை கட்டிட்டேன்னுவான். அதுக்கப்புறம் நான் வரியை வந்து பாத்தீங்கன்னா கட்டினதுக்கு அப்புறம் இல்ல நான் கட்டணும், இன்னும் ரெண்டு மாசம் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிதான் அதை நம்ம கிட்ட சொல்லுதுங்க பள்ளி பாடப்புத்தகம். அப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய ப்ரொனன்சியேஷன், அவங்க வாய் வழியை உச்சரிப்பு வந்து பாத்தீங்கன்னா வரல. அதனால அவங்களை என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னா போலிகார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன விமர்சனம் பண்றாங்க, நையாண்டி நக்கல் பண்றாங்கன்னா போலிக்கார், பொய்யானவங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாயக்கர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த விஜயநகர பேரரசுல இருந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. ஸோ பாளையக்காரர்கள், இந்த நாயக்கர்கள்லாம் பின்னால பாளையக்காரர்களாக மாறிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாலமு. இந்த பாலமு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலமுல தான் எது உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையம் உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்ப இந்த பாலமுன்றது எம்மொழி சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு மொழி சொல். அப்ப இது ஒரு தெலுங்கு மொழி சொல்லுங்க. அப்ப இந்த தெலுங்கு மொழி சொல்லுல தான் நம்மளுக்கு எந்த பொருள் கிடைக்குது அப்படின்னா பாளையம்னு கிடைக்குது. அப்ப பாலமுன்றது தெலுங்கு மொழி சொல்லு, அதுல இருந்து தான் பாளையம்னு உருவாச்சு. அப்ப பாலமு என்பதன் பொருள் யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா படை முகாம் அப்படின்னு சொல்லப்படுது, அல்லது இராணுவ முகாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இத்தனை வினாக்கள் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. நல்லா பாருங்க, பாலமுன்றது தெலுங்கு மொழி சொல்லு, தெலுங்கு மொழி சொல்லல தமிழ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம், பொருள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையம்னு சொல்லுது. அந்த தெலுங்கு மொழி சொல்லான பாலமுக்கு என்ன பொருள் அப்படின்னா படை முகாம் அல்லது இராணுவ முகாம்னு சொல்லுது. அப்போ இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய வினா, பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போலிக்காரர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்தபடியா தமிழகத்தில் முதலாக பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம மேல பார்த்தோம் இந்தியாவில் பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தோம். அப்ப இந்தியா அப்படின்னு கேட்டா நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதாபருத்ரன். அப்ப தமிழகத்துல முதலாக பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ அரியநாதர், ஆப்ஷன் பி பிரதாபருத்ரன், ஆப்ஷன் சி ஆங்கிலேயர், ஆப்ஷன் டி விஸ்வநாத நாயக்கர். ஹூ இன்ட்ரடியூஸ்டு பாளையக்கார சிஸ்டம் இன் தமிழ்நாடு. அப்ப யார் தான் முதல்ல தமிழ்நாட்டுல பாளையத்தை தோற்றுவித்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப பார்க்கலாம். இந்த நாயக்கர் வழி வந்த முதல் நாயக்கர் மதுரையில அரியணை ஏறியவர். அப்ப மதுரையில எப்ப சார் அப்படின்னா 1529 அரியணை ஏறுறார். அரியணை ஏறினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாயக்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த முதல் நாயக்கரா இருந்தாலும் இவருக்கு வந்து ஒரு அமைச்சர் உதவி செய்யறார். அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அரியநாதர். நம்ம மேல கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா ஆப்ஷன்ல. ஸோ கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அந்த அரியநாதருடைய முயற்சியால தான் இந்த விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்றாருன்னா ஸோ தலைமை பொறுப்புல இருக்காரு. அதன் மூலியமா தான் பாளையத்தை அறிமுகம் செய்யறாரு. அதே போல இந்த அரியநாதர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது விஜயநகர பேரரசுடைய முக்கிய பிரதிநிதி. பாளையங்களை பிரிச்சதுலையும்
பாளையங்களை உருவாக்குவதையும் சிறப்பா செயல்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரியநாதர். அவருடைய கூட்டு முயற்சியால தான் விஸ்வநாத நாயக்கர் தமிழ்நாட்டுல முதல்ல எதை உருவாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையத்தை அறிமுகம் செய்யறாரு. அப்ப இந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர், தமிழகத்துல பாளையத்தை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் டெல்லி விஸ்வநாத நாயக்கர். ஸோ விஸ்வநாத நாயக்கர் தான் முதல்ல என்ன பண்றாருன்னா தமிழகத்துல பாளையத்தை உருவாக்குறார். அடுத்தபடியா தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்ய உதவியவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பேசணும் பாத்தீங்களா, அதே தாங்க. அப்போ பாளையத்தை உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். ஆனா யாருடைய முயற்சியால அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, அறிமுகம் செய்ய உதவியவர் யார், அப்ப ஹெல்ப் பண்ணவர் யாரு, அப்ப யாருன்னா ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் ஆன்சரை கமெண்ட்ல பண்ணுங்க, நான் சொல்றேன். அப்ப இந்த பாளையத்தை முதல்ல அறிமுகம் செய்து உதவி செஞ்சவர் யாருன்னா விஜயநகர பேரரசின் முக்கிய பிரதிநிதி. அதாவது பாளையங்களை எப்படி பிரிக்கணும், அதனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பை முன்கூட்டியே திட்டமிட்டு கணிச்சவர் அப்படின்னு சொல்லலாம். பாளையங்கள் உருவாக்குவதில் முன்னோடி கிருஷ்ணதேவராயர், அவரை நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த பாளையங்களை சரியா பாத்தீங்கன்னா நிர்வகிச்சு பிரிக்கிறது எப்படி, அதனுடைய வரி வசூல் எப்படி பண்ணணும், யார் யார்கிட்ட இருந்து வரி வசூல் வரணும் பேரரசுக்கு அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு அமைப்பை சொல்லி உதவி செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரியநாதர். அப்ப இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியநாதர் தான் உதவி செய்யறார். Who helped to introduce the பாளையக்கார சிஸ்டம் இன் தமிழ்நாடு? அப்போ பாளையக்கார சிஸ்டம் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் அரியநாதர் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்தபடியா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11வது கொஸ்டின்ஸ் வந்துட்டுங்க. அப்போ இந்த 11வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நீங்க தான் பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். ஸோ ஏன்னா இது வரைக்கும் நம்ம பேசின ஒரு வினாக்கள். அப்போ பார்ப்போம், தமிழ்நாட்டில் எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தனர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி பாளையக்காரர்ஸ் வேர் தேர் இன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ எத்தனை பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருந்தது பாருங்க. ஆப்ஷன் ஏ 27, ஆப்ஷன் பி 21, ஆப்ஷன் சி 16, ஆப்ஷன் டி 72. ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 பாளையக்காரர்கள் இருந்தாங்க. சரிங்களா? இந்த பாளையக்காரர்கள் நிர்வாக வசதிக்காக என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையங்களை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று கிழக்கு பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு பாளையங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு பாளையம். அப்போ மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம்னு சொல்லி நிர்வாக வசதிக்காக 2ஆ பிரிக்கிறாங்க. அப்போ கிழக்கு பாளையங்களில் மொத்தம் 56 பாளையங்கள் இடம்பெற்றிருக்கும், மேற்கு பாளையங்கள்ல 16 இடம்பெற்றிருக்கும். கூட்டினீங்கன்னா மொத்தம் எத்தனை பாளையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 பாளையங்கள். அப்போ 72 பாளையங்கள்லயும் 72 அரசர்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அப்போ 72 பாளையக்காரர்களை பத்தியும் நம்ம படிக்கணும். நம்ம பள்ளி பாடப்புத்தகம் 5 பாளையக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருங்க. மீதி இருக்கிற சின்ன பாளையக்காரர்களும் நம்ம பார்ப்போம். நாகலாபுரத்துல சிவசுப்பிரமணியன் பண்ணார், ஆட்சி செய்தார். அதே போல சொர்ணகிரியில சுந்தரலிங்கம் ஆட்சி செய்தார். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த பூஜை நாயக்கர் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்தந்த ஊர்களில் பாளையக்காரர்கள் பார்ப்போம். இதை தவிர்த்து நிறைய ஊர் இருக்குங்க. சொக்கம்பட்டி, சிவகிரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், தலைவங்கோட்டை, ஊத்துமலை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, நாகலாபுரம், எட்டயபுரம், இந்த மாதிரி மொத்தம் 72 பாளையங்கள் இருக்கு. 72 அரசர்கள் இருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். ஏன்னா டிஎன்பிசிலே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? மேற்கு பாளையங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே போல இங்க பாருங்களேன், கிழக்கு பாளையங்களில் அல்லாதது எது? Which place is not the part of ஈஸ்டர்ன் பாளையம்ஸ்? அப்போ ஈஸ்டர்ன் பாளையம்ஸ்க்கு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சேத்தூர், ஆப்ஷன் பி சாத்தூர், ஆப்ஷன் சி நாகலாபுரம், ஆப்ஷன் டி எட்டயபுரம். அப்ப கிழக்கு பாளையங்கள் அல்லாதது எது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் கிழக்கு பாளையம் மொத்தம் எத்தனை சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 56 இடங்களை நம்ம சொன்னோம். ஆனா நம்ம பள்ளி பாடப்புத்தகம் சொல்றது மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 தான் சொல்லுதுங்க. அப்ப கிழக்கு பாளையம் அப்படின்னும் போது கிழக்கு பாளையத்துல சொல்லக்கூடிய ஊர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா சாத்தூர், அதுக்கு அடுத்தபடியா 2வது எதுன்னு பாத்தீங்கன்னா நாகலாபுரம், அதுக்கு அடுத்தபடியா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா எட்டயபுரம், அதுக்கு அடுத்தபடியா பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தில் கொடுக்கக்கூடிய கிழக்கு பாளையங்களுடைய ஊர்கள். ஆனா இதை தவிர்த்து நிறைய இருக்குங்க. சொக்கம்பட்டி, சிவகிரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், இதெல்லாம் கிழக்கு பாளையம் தான். சரிங்களா? அப்போ இது எல்லாமே கிழக்கு பாளையங்கள். அப்ப இதுல பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கிறாங்க. Which place is not the part of ஈஸ்டர்ன் பாளையம்ஸ்? அப்ப இதுல பொருந்தாதது பாருங்களேன், நம்ம ஆன்சர் போர்டில் எழுதியிருக்கிறோம், 4 இடங்கள் எழுதியிருக்கிறோம். அதுல பொருந்தாத இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சேத்தூர், ஆப்ஷன் ஏ. அப்ப சேத்தூர் அப்படின்றது என்ன பாளையம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மேற்கு பாளையம். அப்ப இந்த மேற்கு பாளையத்துக்கு தலைவர் யாருன்னா பூலித்தேவன். கிழக்கு பாளையத்துக்கு தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன்.
ஸோ இதுல ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேத்தூர் தான் பொருந்தாதது. ஏன் சார் அப்படின்னா சேத்தூர்ன்றது மேற்கு பாளையம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்களேன். மேற்கு பாளையங்களில் அல்லாதது. இப்போ நம்ம பார்த்தது கிழக்கு பாளையங்கள் அல்லாதது. இப்போ மேற்கு பாளையங்கள் அல்லாதது. அப்ப மேற்கு பாளையத்துல எதுலாம் பொருந்தாது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு பாளையங்களுடைய இடங்கள் தெரியணும். which is place not the part of western பாளையம்ஸ். அப்ப எது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் பாளையம்ஸ்ல பொருந்தாது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மேற்கு பாளையங்களுடைய ஊர்களை எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊத்துமலை. ஊத்துமலை. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தலைவன் கோட்டை. இது ஒரு கொஸ்டின்ஸ்ல எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. மேற்கு பாளைய இடங்களை வரிசைப்படுத்துங்க. ஸோ போர்டில் எழுதுறது தான் சரியான வரிசைங்க. தலைவன் கோட்டை, ஊத்துமலை, தலைவன் கோட்டை, அதுக்கப்புறம் நடுவங்குறிச்சி, அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சிங்கம்பட்டி. ஸோ லாஸ்ட் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேத்தூர். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பள்ளி பாடப்புத்தகத்தில் கொடுத்திருக்கிற மேற்கு பாளையங்களுடைய இடங்கள். ஆனா இதை தவிர்த்தும் நிறைய ஊர் இருக்குங்க. சரிங்களா? அப்ப கடம்பூர் இருக்கு, அதுக்கப்புறம் கொல்லம் கொண்டான் இருக்கு, இன்னும் நிறைய ஊர்கள் மேற்கு பாளையத்துல நம்ம பார்க்க போறோம். ஆனா இருந்தாலும் பள்ளி பாடப்புத்தகத்துல இதுதாங்க. அப்ப இந்த கொஸ்டின்ஸை நல்லா பாருங்களேன். மேற்கு பாளையங்களில் அல்லாதது எது? அப்ப இங்க 5 ஊர் இருக்கு. இந்த 5 ஊர் தான் மேற்கு பாளையம். இதுல பொருந்தாத ஊர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஊத்துமலை மேற்கு பாளையம் தான். ஆப்ஷன் பி தலைவன் கோட்டை மேற்கு பாளையம் தான். ஆப்ஷன் சி நடுவங்குறிச்சி. அப்ப எல்லாமே இதுல கொடுத்துக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பாளையம். ஆனா டெல்லி மட்டும் பாருங்களேன் பாஞ்சாலங்குறிச்சி. அப்ப பாஞ்சாலங்குறிச்சின்றது என்ன பாளையம் சார் அப்படின்னா கிழக்கு பாளையம். அப்ப ஆன்சர் அப்படின்னும் போது பாஞ்சாலங்குறிச்சி கிழக்கு பாளையம். ஸோ இதுக்கு ஆட்சி செய்தவர் அப்படின் போது யாரை சொல்லுவோம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ அப்ப இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் டெல்லி பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ அடுத்த வினா அப்படின்னும் போது 14வது வினா பார்க்க போறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய டிஎன்பிசி அல்லது குரூப் 4 குரூப் 2 ஆகட்டும், இப்போ டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சார் அப்படின்னா 72 பாளையங்களில் அடங்காத ஒன்று எது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம், சொல்லியிருக்கோம். அப்போ என்னன்னு பாருங்க, இது ஒரு அப்கமிங் கொஸ்டின்ஸ், வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். நம்முடைய பயிற்சி மையம் அழகா பிரத்யேகமாக வடிவடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம பள்ளி பாட புத்தகங்கள்ல கிழக்கு பாளையம் 4 ஊர் தான் இருக்கு, மேற்கு பாளையம்னு சொல்லிட்டு 5 ஊர் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 9 இடங்கள் தான் கொடுத்துருக்கு நம்ம ஸ்கூல் புக்ல. ஏன் ஆத்தர் புக்ல போனாலும் அதுதான் கொடுத்துருக்காங்க, 9 இடங்கள் கொடுத்துருக்காங்க. சில இடங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுடைய அண்ணா பயிற்சி மையம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 இடங்களையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி 72 அரசர்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 72 இடங்கள்ல பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப 72 பாளையங்களில் அடங்காத ஒன்று எது அப்படின்னு சொல்றாங்க. which one is not included in the 72 பாளையம்ஸ்? அப்ப எது எதுன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ மணியாச்சி, ஆப்ஷன் பி கொல்லம் கொண்டான், ஆப்ஷன் சி தலைவன் கோட்டை, ஆப்ஷன் டி மேல் புழுதியூர். அப்ப நல்லா பாருங்களேன், அருமையான கொஸ்டின்ஸ்ங்க. ஸோ இதுக்கு கமெண்ட்ல ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 2 மார்க் பிளஸ் பண்ணலாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்க டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் நல்லா படிக்கிறீங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். 72 பாளையங்களில் அடங்காதது ஒன்று. அப்ப முதல்ல 72 பாளையமும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, சிவகிரி, சொக்கம்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசியில் இருக்கிற சுரண்டை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குங்க, கடம்பூர். அப்ப நிறைய ஊர் இருக்கு. அப்ப இந்த நிறைய ஊர்ல அடங்காதது எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப 72 பாளையத்தை தாண்டி ஏதோ ஒரு ஊர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணியிருக்கிறாங்க, உள்ள சேர்த்திருக்கிறாங்க. அப்ப அந்த அடங்காத ஊர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடங்காத ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா மேல் புழுதியூர் அப்படின்ற ஒரு ஊருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அப்ப மணியாச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதாவது மேற்கு பாளையங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்கு படிக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கு மணியாச்சின்னு உடனே ஞாபகம் வர்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன். ஏன்னா மணியாச்சி புகைவண்டி ரயில் நிலையத்துல மறைஞ்சிருந்து தாக்கின ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன். கலெக்டர் ஆஷன் சுட்டு கொண்டு இருப்பாரு, அதே துப்பாக்கிகளை ஷூட் பண்ணியிருப்பாரு. பெரும்பாலும் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் எதுவுமே ஆன்சர் எதை தான் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மணியாச்சி தான் செலக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா மணியாச்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில. அப்ப நல்லா பாருங்க, மணியாச்சி அல்ல. அப்ப மணியாட்சின்றது வந்து பாத்தீங்கன்னா 72 பாளையங்கள்ல ஒரு ஊர் தான் அப்படின்னு நம்ம சொல்லப்படுதுங்க. அதாவது சுந்தரலிங்கம் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக இடமா அந்த மணியாட்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்றுல புத்தகங்கள் சொல்லுது. அடுத்தபடியா கொல்லம் கொண்டான். அப்ப இந்த கொல்லம் கொண்டான் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பாளையம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து தலைவன் கோட்டை, இது எந்த பாளையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லுது. அப்ப மணியாச்சி, கொல்லம் கொண்டான், தலைவன் கோட்டை இது எல்லாமே 72 பாளையங்கள் இருக்கக்கூடிய இடங்கள். அப்ப பொருந்தாத ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் புழுதியூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தற்போது இருக்கிற செங்கத்துக்கு அடுத்து இந்த ஊர் இருக்குங்க.
இதுல ஃபேமஸா வந்து பாத்தீங்கன்னா புகையிலை வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மக்கள். ஸோ அப்போ மேல்புழுதியூர் அப்படின்றது வந்து தான் பாத்தீங்கன்னா 72 பாளையங்கள்ல அடங்காத ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்தபடியா கொஸ்டின் நம்பர் 15 பார்க்க போறோங்க. ஸோ 15ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். 7000 பண்ணை பாளையம் புகழ் பெற்றது ஏனெனில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 7000 பண்ணை பாளையம் எதுக்கு புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ நல்லா பாருங்களேன். இப்போ 7000 பண்ணை பாளையம் பிகேம் ஃபேமஸ் பிகாஸ். அப்ப எதனால ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஆப்ஷன் ஏ, இது மருது சகோதரர்களின் தலைநகராக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எது? 7000 பண்ணை பாளையம் இல்லைங்க. மருது சகோதரருடைய தலைநகர் எதுன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? அப்ப மருது சகோதரருடைய தலைநகர் எதுன்னா சிவகங்கை. இன்னும் கூட ஆத்தர் புக் சொல்லுதுங்க, சிவகங்கை அல்லது சிறுவயல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிறுவயல் தான் இவங்களுடைய பூர்வீக இடம் அப்படின்னு சொல்லுது. இன்னும் கூட ஸ்டாலின் குணசேகரம் புக் ஆத்தர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுவயல் அல்லது நரிக்குடி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நரிக்குடியில் பிறந்தவர்கள், நரிக்குடியை பூர்வீகமாக கொண்டவர்கள் சொல்லுது. இந்த நரிக்குடி தான் பின்னால சிறுவயல் என அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நல்லா பாருங்க. சோ அவனுடைய தலைநகரா இருந்தது சிவகங்கை அல்லது சிறுவயல். அடுத்து ஊமைத்துறை இங்கிருந்து தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்தார் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து சி, இது அரியநாத முதலியார் என்பவரால் ஆளப்பட்டது. ஆப்ஷன் டி, ஆங்கிலேயர்கள் இங்கு ஒரு கோட்டையை கட்டினார்கள். அப்ப இந்த 7000 பண்ணை பாளையம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஊமைத்துறை இங்கிருந்து தான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லப்படும். காரணம் என்ன அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் 1799 அக்டோபர் 16ஆம் தேதி அன்னைக்கு தூக்கிலிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓல்டு புக் சொல்லுது. ஆனா புது புக் என்ன சொல்லுது அப்படின்னா அக்டோபர் 16ஆம் தேதி விசாரணை பண்ணுங்க, அக்டோபர் 17ஆம் தேதி தான் நாங்க என்ன பண்ணோம், தூக்குல போட்டோம்னு சொல்லுது கட்டபொம்மன். அப்ப கட்டபொம்மன் இறப்புக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா ஊமைத்துறை. ஊமைத்துறையுடைய இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமாரசுவாமி. டிஎன்பிசில ரீசெண்டா நடந்த குரூப் 4ல கேட்ட ஒரு வினா, ஊமைத்துறையின் இயற்பெயர் யாதுன்னு கேட்டாங்க. அப்போ ஊமைத்துறையுடைய இயற்பெயர் குமாரசாமி. ஸோ அவர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சது எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7000 பண்ணைப்பாளையத்துல இருந்து தான். ஆனா இருந்தாலும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் இந்த ஊமைத்துறை யாருடைய பாதுகாப்பு கீழே செயல்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் கீழே செயல்பட்டார். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், நம்ம பயிற்சி மையம் பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸுங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியா நம்ம 16வது கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ 16ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர்? அப்ப கிழக்கு பாளையம் ஒரு பாளையம் இருந்துச்சு. இந்த பாளையத்துக்கு யார் தலைமை, யாருடைய கட்டுப்பாடு அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ கிழக்கு பாளையத்துக்கு ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் ஏ பூலித்தேவர், ஆப்ஷன் பி மருது சகோதரர், ஆப்ஷன் சி கட்டபொம்மன், ஆப்ஷன் டி வேலுநாச்சியார். அண்டர் ஹூஸ் கண்ட்ரோல் த ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் வேர் கண்ட்ரோல்டு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப யாருடைய கட்டுப்பாட்டுல இந்த கிழக்கு பாளையம் செயல்பட்டது அப்படின்னு சொல்லி. அப்ப ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ பூலித்தேவன். அப்ப இவருடைய பாளையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு பாளையம். அப்ப இவர் ஆன்சரா வரமாட்டார். அடுத்தபடியா மருது சகோதரர்கள். அப்ப இந்த மருது சகோதரர்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா யாருக்கு நடுநிலைத்தன்மை அப்படின்னா 2 பேருக்குமே நடுநிலைத்தன்மையோட செயல்பட்டு இருப்பாங்க. அதாவது மேற்கு பாளையத்துக்கும் கிழக்கு பாளையத்துக்கும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன். சோ கட்டபொம்மன் எந்த பாளையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பாளையம். அப்ப கிழக்கு பாளையத்துக்கு இவர் தான் தலைமை. அப்ப கட்டபொம்மன் தான் கிழக்கு பாளையத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தார். அப்ப கட்டபொம்மனுடைய தலைமையில தான் கிழக்கு பாளையம் செயல்பட்டது. ஸோ கட்டபொம்மன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்களுடைய குடும்பம் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டது அப்படின்னு சொல்லி புத்தகம் சொல்லுதுங்க. ஸோ கட்டபொம்மனுக்கு ஆந்திராவில் என்ன சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா பொம்மலு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். இதுவும் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட ஒரு வினாங்க. பொம்மலு அப்படின்னா என்ன பொருள்னா வீரம் மிகுந்தவர். அப்போ கிழக்கு பாளையத்தை கட்டுப்படுத்தினவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆப்ஷன் சி கட்டபொம்மனை தான் சொல்லணும். ரைட். அடுத்தபடியா 17வது கொஸ்டின்ஸ்ங்க. மேற்கு பாளையங்களிலிருந்து மறவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர்? அப்ப மேற்கு பாளையங்களிலிருந்து மறவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின்? அது என்ன சார் மறவர்கள்? அப்ப மேற்கு பாளையத்தை ஆட்சி செய்தவங்களே யார் தெரியுங்களா? மறவர்கள் அப்படின்னு சொல்லுதுங்க. இன்னும் கூட ஆத்தர் புக் சொல்லுது செம்ம நாட்டு மறவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. செம்ம நாட்டு மறவர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ விவசாய தொழில செல்வ செழிப்பா செய்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கூட மறவர் மரபுல ஒரு மரபு இருக்காங்க, முக்கியமான மரபு. அப்ப மறவர் மரபு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த உறவினர்கள் அடிப்படையில தான் திருமணம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லப்படுதுங்க. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய பழக்கங்கள். ஆனா இருந்தாலும் இந்த மேற்கு பாளையங்கள் யாருடைய கட்டுப்பாட்டுல செயல்படுதுன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ கட்டபொம்மன், ஆப்ஷன் பி பூலித்தேவர், ஆப்ஷன் சி வேலுநாச்சியார், ஆப்ஷன் டி மருது சகோதரர்கள். அண்டர் ஹூஸ் கண்ட்ரோல் த வெஸ்டர்ன் பாளையம்ஸ் வேர் கண்ட்ரோல்டு. அப்ப யாருடைய கட்டுப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கட்டபொம்மன், இப்பதான் பார்த்தோம். அவர் என்ன பாளையங்க? கிழக்கு பாளையம். அப்ப ஆப்ஷன் பி பூலித்தேவர், இவர் என்ன பாளையங்க? மேற்கு பாளையம். சோ தலைமை யாரு தான், கட்டுப்பாடு யாரு தான் அப்படின்னா
ஆப்ஷன் பி பூலித்தேவன், இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் சி வேலுநாச்சியார் ராமநாதபுரத்துல பிறந்து சிவகங்கையில புகுந்த இடமா போயிருப்பாங்க. அடுத்து மருது சகோதரர்கள் பின்னால சிவகங்கையை ஆட்சி செஞ்சிருப்பாங்க. சொல்றது புரியுதுங்களா? அப்ப மேற்கு பாளையம் யாருடைய கட்டுப்பாடு அப்படின்னா பூலித்தேவன் கட்டுப்பாடு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா நம்ம 18வது கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த 18வது கொஸ்டின்ஸ் என்ன சொல்லுது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறற்றது எது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அது என்ன சார் அப்படின்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று, பரம்பரையாக 72 பாளையங்கள் காணப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்கு. 2, பாளையம் உருவாக்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் கிருஷ்ணதேவராயர். 3, பாளையக்காரர்கள் நிலப்பகுதி நிர்வாகம், வரி வசூலிப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு பாதுகாத்தல் ஆகியவற்றில் தன்னிச்சையாக செயல்பட்டனர். லாஸ்ட் ஒன் 4, பாளையக்காரர்கள் அரசர்களுக்கும் இடைப்பட்ட உறவு 200 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தன. ஸோ அப்போ சொல்றாங்க, இதே தான் சொல்றாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் இன்கரெக்ட்? 72 பாளையம்ஸ் வேர் ஃபவுண்டட் இன் சக்சன். 2, கிருஷ்ணதேவராயர் வாஸ் த பைனர் ஆஃப் த கிரியேட்டிங் பாளையம். The functioned atom mostly in the terms land administrations, tax collections and law and order. Last one, 4th, the relationship between the பாளையக்காரர்ஸ் and the kings lasted for the more than 20 years. அப்ப இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பரம்பரை எத்தனை பாளையம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 பாளையங்கள் இருந்துச்சு. சரிங்களா? அப்ப கீழ்கண்ட கூற்றுகளில் தவறற்றது எதுன்னு கேக்குறாங்க. சரியா? பார்க்கலாம். எது தவறற்றது, எது சரியா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ சரி, அப்போ சரியா இருக்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று சரிதான். மொத்தம் எத்தனை பாளையம் இருந்துச்சுன்னா 72 பாளையங்கள் இருந்துச்சு. 2வது, பாளையம் உருவாக்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் கிருஷ்ணதேவர். ஆமா, விஜயநகர பேரரசுல திறமையா செயல்பட்டாரு. நாயப் அப்படின்னு ஒரு பதவியை கொண்டு வந்தாரு. இந்த நாயப்பு தான் என்னவா மாறிச்சு அப்படின்னா நாயக்கர்களா மாறிச்சு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா பாளையக்காரர்களுடைய நிலப்பகுதி நிர்வாகம், வரி வசூலிப்பு, சட்டம் ஒழுங்குகள் எப்படி செயல்பட்டாங்கன்னா தன்னிச்சையாக செயல்பட்டாங்க. ஆமாங்க, அதுவும் சரியே. ஸோ அவங்க எப்பவுமே தனிக்காட்டு ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி வெங்கடேசன் புக்ல சொல்லப்படுதுங்க. அதனால இவங்க தன்னிச்சையாக செயல்பட்டனர் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி குரூப் 1லயும் கேட்டிருக்கிறாங்க. எவ்வாறு செயல்பட்டனர் கேட்டிருந்தாங்க, தன்னிச்சையாக. அடுத்து பாளையக்காரர்களுக்கும் நாயக்கர்களுக்கும் உள்ள உறவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தன அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப எல்லாமே இதுல சரிதான். அப்ப கீழ்கண்டத்துல தவறற்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே தவறா இல்லை, அனைத்தும் சரி. ஸோ இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி, அனைத்தும் சரி. சரியா? ரைட். அடுத்து 19வது கொஸ்டின்ஸ் பார்க்க போறாங்க. ஸோ 19 கொஸ்டின்ஸ். ஸோ நம்மளுடைய பாளையம் அப்படின்ற டாபிக்ல இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். இந்த இறுதி கட்டத்தில் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற மாதிரியே டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம், மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்குறோம், பொருந்தாதது எது கொடுத்துருக்குறோம், அடங்காதது எது கொடுத்துருக்கோம். ஸோ அத்தனையுமே இவ்வளோ வினாக்களும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்தி நம்முடைய பயிற்சி மையம் காட்டிருக்குங்க. அப்போ இறுதி கட்டத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்க போறோம். வாங்க அந்த மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். 19வது கொஸ்டின்ஸ். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் சரியாக பொருத்தி கீழே குறிப்பிட்டுள்ள குறியீடுகளின் அடிப்படையில் சரியான பாளையக்காரர்களையும் அதன் தொடர்புடைய பாளையங்களுடன் பொருத்துக. அப்ப இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் பாளையக்காரர்கள், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாளையங்கள், அவங்க எந்த இதெல்லாம் ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பூலித்தேவன், அவரு கொடுத்துருக்காங்க. 2வது கட்டபொம்மன், 3வது வேலுநாச்சியார், 4வது கோபால நாயக்கர். அப்போ ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆன்சர் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர். அப்போ பூலித்தேவருடைய ஆட்சி பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நெற்கட்டும் செவ்வல். அப்போ பூலித்தேவருடைய ஆட்சி பகுதி நெற்கட்டும் செவ்வல்ங்க. அடுத்து கட்டபொம்மன், இவருடைய ஆட்சி பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ 2வது பாஞ்சாலங்குறிச்சி. வேலுநாச்சியாருடைய ஆட்சி பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை. கோபால நாயக்கருடைய ஆட்சி பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா விருபாட்சி. அப்ப ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. 4, 3, 2, 1. இதை தவிர்த்தும் நம்ம பாளையக்காரர்களும் அந்த பாளையங்கள் ஆட்சி செய்தவர்களையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். அப்ப திண்டுக்கல்ல ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர். கோபால நாயக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு நாயக்கர் இருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா 2வதா தேவதானப்பட்டி அப்படின்னு ஒரு ஊருங்க. தேவதானப்பட்டி அப்படின்னு ஒரு ஊரு. இதை யார் ஆட்சி செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை நாயக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு நபருங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா மணப்பாறை. அப்ப மணப்பாறை யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி நாச்சியார். லட்சுமி நாச்சியார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து பாளையங்களும் பாளையக்காரர்களுடைய இடங்கள், ஆட்சி செய்த இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம்.
இந்த கூட்டணியை நம்ம திண்டுக்கல் கூட்டணின்னு சொல்லுவோம். வேலுநாச்சியாருக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மேட்ச் த ஃபாலோயிங். அதுக்குண்டான சரியான ஆன்சர் பாம்பே. ஸோ அடுத்தபடியாக நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது பாருங்களேன், ரொம்ப எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு வினாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அப்போ கீழ்கண்ட கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லி ஒரு வினாங்க. ஸோ முதல் பாளையக்காரர் போர் 1755 முதல் 1801 வரை நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட் தான். அப்ப ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1755 இருந்து 1801 வரைக்கும் நடைபெற்ற ஒரு போர் தாங்க. அடுத்து இரண்டாவது பாளையக்காரர் போர் 1800 முதல் 1801 வரை நடைபெற்றது. இதுவும் சரியே. அப்போ கூற்று ஏ சரி. அப்போ அசசன் நம்மளுக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க. அப்ப முதல் பாளையக்காரர் போர், இரண்டாம் பாளையக்காரர் போர்னு கொடுத்துருக்காங்க. முதல் பாளையக்காரர் போர் 5 பேருக்கு மத்தியில் நடைபெற்றிருக்கும். பூலித்தேவன், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை. இந்த இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபால நாயக்கர், கேரளவர்மா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் கிருஷ்ணப்பா, துண்டாஜி, இந்த 4 பேருக்கு மத்தியில ஏற்பட்டிருக்கும். இதுதான் இரண்டாவது பாளையக்காரர் போர். அப்ப கொடுத்திருக்கிற கூற்று சரிங்க. அடுத்து பாருங்களேன், காரணம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஏற்கனவே இருந்த நிலப்பிரபுத்துவ முறையை அகற்றி, அதாவது இந்த ஜமீன்தாரி முறை, ரயத்துவாரி முறை, இந்த மகள்வாரி முறை இதெல்லாம் அகற்றுறாங்க. வருவாயின் மீது நேரடி கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தது. ஆமா, டைரக்ட் டு டைரக்ட். அப்பா ஆங்கிலேய ஆட்சியில் என்ன சொல்லுது அப்படின்னா, வரிய நேரம் வந்து எங்கிட்ட கட்டு, சரி அரசர் நேரம் வந்து எங்கிட்ட கட்டு, அதே போல உன்னுடைய அந்த பண்டமா இருக்கிற அந்த விளைபொருள் வேண்டாம், 3/4 பங்கு அந்த விளைபொருள்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை நிலவரி காசா கொடுத்துரு அப்படின்றாங்க. அதுதான் நேரடி கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தது. அதே நேரத்தில் நிர்வாகம் மற்றும் இராணுவ பொறுப்புகளை கொண்ட பாளையக்காரர்கள் தங்கள் அதிகாரம் மற்றும் பாரம்பரிய உரிமைகள் மீதான ஆங்கிலேயர் அத்துமீறலை எதிர்த்தனர். ஆமா, அதாவது பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த நிர்வாக பாளையக்காரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆங்கிலேயர்களுடைய அந்த அடக்குமுறையை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப நேரடியா கட்ட சொல்றீங்க, சரி வரியை கட்டுறோம், ஆனா அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, இந்த அதிகமான தாக்கம் அந்த அவங்க உடனடியா வரியை கட்ட சொல்லியும் அவங்க மேல போர் தொடுக்கிறதுனாலதான் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த முதல் பாளையக்காரர் போரும் ஏற்பட்டுச்சு, இரண்டாவது பாளையக்காரர் போரும் ஏற்பட்டுச்சு. அப்ப ஆங்கிலேயருடைய அடக்குமுறை, அவங்களுடைய தீவிரமான நில வரி வசூல் முறைங்க. அப்ப நேரடியா ஆங்கிலேயர்கள் வரி வசூல் பண்ணதுனால தான் அதனால ஏற்பட்ட புரட்சி பாளையக்காரர்கள் புரட்சி. அப்ப கூற்றில் இருக்கிற முதல் பாளையக்காரர் போரும் சரிதான், இரண்டாவது பாளையக்காரரும் சரிதான். அப்ப இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் சரி, சரியான விளக்கம் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த 20 கொஸ்டின்ஸ்க்கு உண்டான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சருங்க. ஸோ நல்லா பாருங்க, 20 கொஸ்டின்ஸுமே முத்தான ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்த்துருப்பீங்க, ஆன்சர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்ல வந்து கண்டிப்பா சொல்லுங்க யாரெல்லாம் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. 20க்கு 20 வாங்கிருந்தீங்கன்னா குட்டுங்க, நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ டிஎன்பிசிக்கு ஏற்ற ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சார் மீதி பேர்லாம் சார் அப்படின்னா, ஸோ 20க்கு 15 மேலே இருந்தாலும் நல்ல ஸ்கோர் தாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பதிவுகளை பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே சொன்னது தாங்க, இந்த ஆங்கிலேய ஆட்சி எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளை சப்டைட்டில் 5ஆ பிரிச்சிருக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம், பாளையம் மட்டும்தான் பார்த்தோம். இந்த பாளையக்காரர் புரட்சியில பாளையம் அப்படின்றதுல 20 கொஸ்டின்ஸ் எடுத்துருக்குறோங்க. சரிங்களா, நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டியும் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அடுத்தடுத்த பதிவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாளையக்காரர்கள்லாம் யார் யார், அப்போ 72 பாளையக்காரர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்னலாம் ஆட்சி செய்தாங்க. அப்போ ஒவ்வொரு பாளையக்காரரும் அந்த நம்ம பள்ளி பாடப்புத்தகம் சொல்லக்கூடிய 5 பாளையக்காரர்கள், பூலித்தேவன், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை. இப்போ பூலித்தேவன்னா பூலித்தேவனுடைய 20 கொஸ்டின்ஸ். அப்போ அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும், பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் அழகா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரீவியஸ் கொஸ்டினும் அதில் சேர்க்க போறோம், நம்மளுடைய பயிற்சி மையத்துடைய கொஸ்டின்ஸும் சேர்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய எக்ஸாம்ல இப்படி கொஸ்டின்ஸ் அமையலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட சஜஷனோட நம்ம கொஸ்டின்ஸை வச்சிருக்கிறோம். அப்போ தினந்தோறும் நம்மளுடைய அண்ணா பயிற்சி மையம், அண்ணா ஐஏஎஸ் அகாடமி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துக்கிட்டே வாங்க. 100% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.